உலகம் அழகு அழகு சிலைகளின் உலகம் அழகு சிலைகளின் கழகம், அப்புறம் சொர்க்கம் அப்படி இப்படின்னு என்னென்னு பாட்டெலாம் பாடுறாங்க. நல்லா தான் இருக்குது, பாட்டெலாம் நல்லா இருக்குது. உலகம் அழகு சிலைகளின் சுரங்கம், பருவ சிலைகளின் கழகம் அப்படி இப்படின்னு பாட்டெலாம் பாடுறாங்க. இந்த பாட்டை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது. ஒரு விஷயம் ரொம்ப பேருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ சூடான் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. சூடான் பார்த்திங்கன்னா, சூடான் அங்கே வந்து பிரமிட் இருக்குது. உலகத்திலே முத கட்டப்பட்ட பிரமிட், உலகத்திலே ஆதி காலத்திலே நம்ம முன்னோர்களால் கட்டப்பட்ட பிரமிட் நிறையா இருக்குது. அவ்வளோ நிறைய வளங்கள், ரிசோர்ஸஸ், நிறைய வளங்கள், பிரமிட்டு, அப்புறம் சரித்திர வளங்கள், அப்புறம் மேபி பெட்ரோலாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம், கிரெயின்ஸாக இருக்கலாம், குருமாவாக இருக்கலாம். நிறைய வளங்கள் நிறைஞ்ச ஒரு நாடு சூடான். அங்கே உள்ள என்ன நடக்குதுன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்போ இந்த பெரிய பெரிய செய்தி மீடியா கம்பெனிங்க, பிபிசி, என்பிசி, வேர்ல்ட் நியூஸ், அந்த நியூஸ், இந்த நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கவர் பண்ணுறாங்க. இப்போ ஜமைக்காவில் ஜமைக்கா பாட்டெல்லாம் இருக்குது தமிழ் படத்தில். ஜமைக்காவில் பற்றி பாடியிருக்காங்க. ஜமைக்காவில் சூறாவளி, மெலிசா, கெத்தரின் சூறாவளி, அப்புறம் நயன்தாரா சூறாவளிலாம் இல்லை, மெலிசா, கெத்தரின்னு அழகான பேர் வச்சுருக்காங்க. ஆனால் சூறாவளி தாக்கும்போது தாக்குன்னு தாக்குது. மெலிசான்னு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் தாக்குதல் மெலிசா மாதிரி இருக்காது, ரொம்ப காரசாரமாக இருக்கும் தாக்குதல். 5வது கேட்டகரி சூறாவளி தாக்கியிருக்கு ஜமைக்காவை. சில பேர் சொல்கிறாங்க இது மனிதனோட செயல், மேன்மேட் ஹரிக்கேன். ஓகே, மேன்மேட் ரிபூட் போத்தன் மனுஷியோ அப்படின்றாங்க. சில பேர் சொல்கிறாங்க இது இயற்கையாக வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க அவங்க அந்த நாட்டு மக்களால் செய்தப்பட்ட பாவங்களாக இருக்கலாம், கர்மாவாக இருக்கலாம், அப்படி இப்படின்னு நிறைய பேச்சுலாம் வருது. நான் சொல்லலை, நிறைய பேச்சுலாம் வருது. ஆனால் நிறைய பேரும் கஷ்டப்படுறாங்க. சூறாவளி உடைமைகள்லாம் இழந்து, ஓகே, அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம், அவங்க நல்லபடியாக. ஆனால் இப்போ அடங்கிடுச்சு, அமைதியாகிடுச்சு. ஸோ சூடானில் நடக்குதுன்றது ஜமைக்காவில் பிபிசி நியூஸ்லாம் கவர் பண்ணிட்டாங்க. இப்போ பாலஸ்தீன், ஹமாஸில் நடக்கிறத கவர் பண்ணிட்டாங்க. ஏன் நம்ம தாய்நாடு மலேசியாவில் டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு போயிருக்காரு ஏஷியன் மீட்டிங்க்கு. அதில் ரொம்ப தடங்கள்லாம் ஏற்பட்டது. டொனால்ட் ட்ரம்ப் வரக்கூடாது அப்படி இப்படின்னு ஒரு சில தரப்பினர்கள் கொஞ்சம் வாயாங்கெல்லாம் காட்டினாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டொனால்ட் ட்ரம்ப் வந்தும் போயிட்டார். ஆனால் ஒரு வீடியோ பார்த்தேன் டிக்டாக், நான் பார்த்தது தான் சொல்கிறேன். நான் போய் ஒன்று தேடி கண்டுபிடிச்சி வானத்துக்கு மேலெலாம் போய் பறந்து FBI, CBI இதெல்லாம் பார்த்து நான் கண்டுபிடிக்கல. ஓகே, PDRMலாம் போய் கண்டுபிடிக்கல. ஓகே, எனக்கு செய்தி இன்ஃபர்மேஷன்லேருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் எடுத்து நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை போட்டு அப்படியே கலந்து உங்களுக்கு அனுப்புகிறேன். கலந்து தரேன், லைட்டாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நம்ம போலீஸ் ராஜ்யம் மலேசியா டொனால்ட் ட்ரம்ப் கூட வந்த USA போலீஸ்காரெலாம் நம்ம நாட்டில் நம்ம போலீஸ் காடியெல்லாம் செக் பண்ணுறாங்க. உள்ளே வெடிகுண்டு இருக்கா, அது இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. அது ஒரு சில பக்கத்துலேருந்து பார்த்தா சரியாக தோணலாம், இன்னொரு சில பக்கத்துலேருந்து பார்த்தா ரொம்ப வீக்காக இருக்கும்னு தோணலாம், இன்னொரு சில பக்கத்துலேருந்து பார்த்தா நடுவுலேருந்து பார்த்தா என்ன தான் நடக்குது உலகத்தில் அப்படின்னு தோணுது. நம்ம தாய்மண்ணுக்குள்ளே இவனுங்க செக் பண்ணுறானுங்க. அப்படின்னா நம்ம எங்கே இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், என்ன நடக்குது? ஓகே, அதை விடுங்க. சூடான் நாட்டில் என்ன நடந்துச்சு? நியூஸ் மீடியா, சோஷியல் மீடியாவில் விஷயம் வெளியே இருக்குது.
சோஷியல் மீடியா யூடியூப்பில் வழியாக இருக்கலாம், சோஷியல் மீடியாவில் இருக்கலாம், இன்ஸ்டாகிராமில் வழியாக இருக்கலாம். சோஷியல் மீடியாவில் நல்லதும் வெளியே வரும், கெட்டதும் வெளியே வரும், பொய்யும் வெளியே வரும், உண்மையும் வெளியே வரும். அதுக்குன்னு சோஷியல் மீடியா குறை சொல்லாதீங்க. அது எங்கே வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு நமக்கு ஆராய்ச்சி பண்ணாமல் வர செய்தி உண்மையாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா ஒரு சில பகுதிக்கு நமக்கு நன்மை, ஒரு சில பகுதிக்கு நமக்கு நன்மை இல்லை. அதில் வர உண்மையை மட்டும் எடுத்துக்கணும், உங்கள் தேவையில்லாத ஒதுக்கிடணும், தேவையில்லாத எடுத்துக்கணும், அவ்வளோதான். யாரையும் குறை சொல்கிறதுக்கோ யாரையும் ஒன்றும் இல்லை. ஓகே, சூடானில் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் மிலிட்டன் ரெபல்னு சொல்லுவாங்க, மிலிட்டன் சொல்லுவாங்க, வந்து சார மாதிரியே சுட்டிருக்காருங்க. சுட்டதில் 500 பேர் போயிட்டாங்க, உயிரிழந்துட்டாங்க. 500 பேர் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஹாஸ்பிட்டல் உள்ள சீக்காளிங்க, நோயாளிங்க, டாக்டரு, நர்ஸு, அவங்க வாங்கிப்பேன், இவன் ஒன்றும் இருப்பான், ஆம்பளை பொம்பளை, சுட்டு தள்ளிட்டு போயிட்டு இருக்கானுங்க. எங்கே இருக்கு மனிதனோட மனிதத்தன்மை? புரியல. சூடான் நாட்டில் வந்து நிறையா பேர் இருப்பாங்க, ஆராப்காரங்க இருப்பாங்க, ஆஃப்ரிக்கன் கருப்பின தோல் இது வேறையா? இதில் பிரச்சனை பார்த்தாக்கா இது வேறையா? ஆப்பிரிக்கன் ஆளில் இருக்காங்க, அராப் ஆளில் இருக்காங்க, சூடான் ஆளில் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது. நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இவங்ககிட்ட நிறைய ரிசோர்ஸஸ் அதை கைப்பற்றுறதுக்கு, ரீப்ரொசஸ் பண்ணுறதுக்கு இவனுங்க அந்த ஷூட் அவுட் நடத்திருக்கலாம். மனித நோயிற்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அவங்களுக்கும் பிரார்த்தனைகள் பண்ணுவோம். நடந்து முடிஞ்சிச்சு, பிரார்த்தனை பண்ணுவோம். நம்ம அவ்வளோ நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், தைரியமாக போகிறோம் வரோம். ஆனால் அவங்கள அங்கே குறைவு. சூடான் நாடு வந்து ஒரு ஓகே நல்ல அருமையான நாடு. அவங்க டூரிஸ்ட்லாம் போகிறாங்க வராங்க. ஆனால் ஒரு சில இடத்துல இந்த ரிபல்ஸ், கவர்மெண்ட் ஆர்மி, அப்புறம் யுஏஏ ஆர்மின்னு என்னமோ ஒரு பேர், இவங்கெல்லாம் வந்துட்டு இவங்களுக்குள்ள என்ன பிளானிங், என்ன பிரச்சனை, என்ன கொலாபரேஷன் இருக்குது நமக்கு தெரியாது. ஆனால் அங்கே இதெல்லாம் நடந்துக்கிட்டு இதை எந்த செய்திலையும் கவர் பண்ணல, இந்த நியூஸை கவர் பண்ணல, டிவியில் வரல. அதனால சூடான் நாட்டுக்குள்ளே நடந்துருக்கு. நல்லா கேளுங்க, சூடான் நாட்டில் இது நடந்துக்கிட்டு வெளியே வரல. அப்படியே பிரேசிலுக்கு போவோம். முதல் மேஷாவுக்கு வந்தோம், சூடானுக்கு வந்தோம், இப்போ பிரேசிலுக்கு போகிறோம். பிரேசிலில் நடந்திருக்குன்னா கெட்ட செய்தியாக சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. அப்புறம் சொல்கிறேன் விஷயங்கள். கெட்ட செய்தி இல்லை, யோசிக்கணும், சிந்திக்கணும், நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரேசிலில் போலீஸ்காரனுங்க ஒரு பெரிய, இது வந்து ட்ரம்ப்னால் அரேஞ்ச் பண்ணப்பட்ட ஒரு ஆர்டர், ட்ரம்ப் கொடுத்த ஆர்டர்னு சொல்லிக்கிறானுங்க. அது உண்மையாக போய் நமக்கு தெரியாது. வந்த செய்தி தான், நல்லா கேளுங்க, நமக்கு வந்த செய்தி. பிரேசிலில் வந்து மாஃபியா குரூப்புக்கும், அதாவது பெரிய பெரிய கேங் லீடர்ஸ் மாஃபியா குரூப்புக்கும், பிரேசில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும், பிரேசில் போலீஸ்க்கும் அதாவது சுட்டுக்கிட்டதில் பிரேசில் வந்து ஒரு அருமையான நாடு. அங்கே சுற்றுலா காலில் வருவாங்க. ஒரு சில இடம் வந்து அமைதியாக இருந்தது, ஒரு சில இடத்துல வந்து மாஃபியா குரூப் போலீஸ்காரங்க சண்டை அடிக்கடி வரும். அவங்க ஷூட் அவுட், அவனுக்கு பாட்டுக்கு சாராமல் சுட்டுருக்காங்க. எந்த விதமான கவலையும் படாமல், எந்த விதமான இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறோம், இப்படி ஒரு ஷூட் அவுட் நடக்க போகுது, மாஃபியாவுக்கும் போலீஸ்க்கும் பிரச்சனைனா அங்கே சிவிலியன்ஸ் இருப்பாங்க, அதாவது பொதுமக்களும் இருப்பாங்க. அவங்கள மேலே அக்கறையே கிடையாது, அவங்கள கண்டுக்கல, அவங்க பாட்டுக்கு சுட்டுருக்காங்க. சுட்டு நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அது டிவியில் வந்திருக்கு, செய்தியில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், வந்திருக்கு. பார்க்குறதுக்கு சோகமாகவே இருக்குது. அவங்களுக்கும் இது பிரார்த்தனை பண்ணுவோம். ஸோ இவ்வளோ நடக்குது உலகத்தில். நம்ம நாட்டில் ட்ரம்ப் வந்துட்டு போயிருக்காரு, நம்ம நாட்டில் வந்து அவங்க போலீஸ்காரனுங்க, அமெரிக்கா போலீஸ்காரங்க செக்கப்லாம் பண்ணியிருக்காங்க நிறையா. அதாவது டிக்டாக்ல வந்திருக்கு. ஓகே, சூடானில் வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது, நிறைய அநியாயங்கள்.
மனிதத்தன்மை இல்லாத செயல்கள் நடக்குது. இதை பிபிசி நியூஸோ அந்த நியூஸோ இந்த நியூஸோ இதை கவர் பண்ணல. ஆனால் சோஷியல் மீடியாவில் வெளியே இருக்குது. சோஷியல் மீடியாவுக்கு பாராட்டுகள், சல்யூட். யூடியூப்பாக இருக்கட்டும், டிக்டாக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சல்யூட். நல்ல நல்ல செய்திலாம் வந்துக்கிட்டு இருக்கு. பொய்யும் வரும். நம்ம கையில் இருக்குது. எதை எடுத்துக்கிறோம், எதை எடுத்துக்கக்கூடாது, இதை ஒதுக்கி வைக்கணும், இதை ஒதுக்கி வைக்கக்கூடாது, இதை கவனிக்கணும், கவனிக்கக்கூடாது, சுற்றி என்ன நடக்குது இன்னும் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் இந்த மெசேஜ். ஓகே, என்ன விஷயம்னா, நம்ம அதை பார்த்தோன்னா மனசு அப்படி, ஐயோ உலகத்தில் இவ்வளோ ஒடியங்கள் நடக்குது, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க மனுஷனுங்க, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நம்ம வேதனைப்பட்டு அன்றாட நம்ம வாழ்க்கையை நம்ம டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, பயம் இதெல்லாம் இல்லாமல் வாழணும். நிறையா பிரார்த்தனைகள் வேணும். நிறையா உங்கள் ஆரோக்கியத்துக்கு நிறையா நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை நல்லா கவனிக்கும். மன ஆரோக்கியம், சிந்தனை ஆரோக்கியம், நிறையா தியானம் பண்ணணும், ப்ரே பண்ணணும், சாமிக்கு பண்ணணும், நிறையா உடற்பயிற்சி செய்யணும், உங்கள் சிந்தனையை தெளிவாக வச்சுக்கணும், தியானம் பண்ணணும், சுத்தமான காற்று வேணும். ஸோ உலகத்தில் அவ்வளோ பிரச்சனை நடக்குது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். சூறாவளி, ஜமைக்காவில் சூறாவளி, நேஷனில் ட்ரம்ப் வந்துட்டு போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஜமைக்காவில் சூறாவளி. தேர்ட், சூடானில் நிறையா மனிதத்தன்மை இல்லாத விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஃபோர்த், பிரேசிலில் ஷூட் அவுட். ஸோ நம்மக்கிட்ட நிறைய விஷயம் மறைக்கப்படுது. சூடானில் நடக்கிறது அப்படியே மறைச்சிட்டாங்க. விழிப்பாருங்க, சுற்றி நடக்குன்னு தெரிஞ்சுக்கிங்க. சோஷியல் மீடியாவில் போங்க, ஸ்க்ரோல் பண்ணுங்க, ஆனால் அதுவே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. சோஷியல் மீடியாவிலேயே அப்படியே மயங்கி போய் விழுந்துடக்கூடாது. வேண்டிய விஷயத்தை எடுத்துக்கணும், வேண்டாத விஷயத்தை விட்டுருங்க. யூடியூப்க்கு போங்க, யூஸ் பண்ணுங்கள், வேண்டிய விஷயத்தை எடுத்துக்கோங்க, வேண்டாத விஷயத்தை விட்டுருங்க. ஓகே, ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க, மன ஆரோக்கியம் இதெல்லாம் பார்த்து பயந்து போய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை குழப்படியாக வாழணும்னு நான் சொல்லலை. சுற்றி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன செய்யணும்? பிரார்த்தனை பண்ணணும், உங்களை தைரியமாக வச்சுக்கணும், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல எனர்ஜி உங்களுக்கு நீங்கள் அனுப்பணும். சூடானில் உள்ள மக்கள், மலேசிய மக்கள், நம்ம தாய் நாட்டுக்கு முதல். 2வது ஜமைக்கா சூறாவளி, 3வது பிரேசில் இஷ்டத்துக்கு சுட்டு தள்ளுறானுங்க மனுஷனுங்க, 4வது சூடானுக்குள்ளே வச்சு மறைச்சிட்டானுங்க எல்லாத்தையும். என்ன நடக்குது? ஆனால் விஷயம் வெளியாகிடுச்சு சோஷியல் மீடியா. ஓகே, இந்த நம்ம பிடிஆர்எம் போலீஸ் கடை செக் பண்ணதும் விஷயம் வெளியாகிடுச்சு. அங்கே உள்ள சில நல்ல மனிதர்கள் அனுப்பிவிட்டாங்க. நம்ம நிலைமையை பாருங்கள். ஓகே, ஸோ இதான். ஓகே, நிறைய விஷயங்கள் நம்ம விழிப்பாக இருக்க வேண்டியது இருக்குது. என்ன நடக்குது, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, நம்மளை சுற்றி நடக்குது, எது நம்மகிட்ட மறைச்சிட்டாங்க, எவ்வளோ உண்மைகள் வெளியாகுது, எவ்வளோ பொய் வெளியாகுது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியம். அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பயப்படுறதுக்கு இல்லை, அவங்க சிறப்பாக வாழ்கிறதுக்கு, அடுத்தடுத்த தலைமுறைக்கு வாழ்க்கை. நம்ம பிறந்ததுலேருந்து நம்மக்கிட்ட என்னென்ன விஷயம் மறைக்கப்படுறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட உண்மையான சக்தி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு, இந்த டிவியில் இதெல்லாம் பார்த்துட்டு, அப்புறம் பேப்பர்லாம் படிச்சுட்டு, சோஷியல் மீடியாலலாம் இதை பார்த்துட்டு நீங்கள் வருத்தப்பட்டு பயந்து ஒதுங்கி கிடக்கணும்னு அவசியம் இல்லை. சிறப்பாக செயல்படுங்க, அதுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, சிறப்பாக செயல்படுங்க, தைரியமாக இருங்க, ஃப்ரீயாக இருங்க, சுற்றி நடக்குது விழிப்போடு இருங்க. சரியா? சினிமா உலகத்துலேயே இருக்காதீங்க, எல்லாம் போய் இந்த உண்மையான விஷயம்லாம் வழியாது. எல்லாமே போய் நிஜ வாழ்க்கை வேறு, சினிமா வேறு.
எல்லாம் இனிமையாக போயிட்டுருக்குன்னு ஒரு இது இதோட இருந்துடாதீங்க. அப்படிதான் தெரியும். திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். அது நம்மக்கிட்ட தான் வந்து நிற்கும். ஸோ ரெடியாக இருங்க. ரெடியாக இருக்கணும். ரெடியாக இருக்கணும். அதுதான் சொல்கிறோம். சரியா? ஓகே. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா? நல்ல மூச்சு இழுத்து விடுங்க. மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா மூச்சு இழுத்து விட்டிங்கன்னா ஓ ஓ ஓ ஓ ஓ எல்லா பிரச்சனையும் அப்படியே தீர்ந்து போன மாதிரி ஒரு உணர்வு வரும். அதுலேருந்து அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. லெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனையே இல்லாத மாதிரி நினைக்க முடியாதுல்ல. அதுக்காக நம்ம வாழ்க்கையில் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. ஓகே, கிடச்சிருக்க ஒரு வாழ்க்கை முழுமையாக நம்ம வாழ்ந்தே தீரணும். ஓகே, மறைச்சிட்டான்னு ஒரு விஷயத்தில் அப்படியே மீடியாவை மறைச்சிட்டாங்க, அரசாங்கமும் மறைச்சிருச்சு. ஸோ நல்ல எனர்ஜியை இது பண்ணு. நல்ல எனர்ஜியை வந்து நல்ல சக்தி இதுக்குள்ளே இருந்து இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து கேட்டு பயந்து போய் கெட்ட சக்தி, நல்ல சக்தி, நல்ல சக்தி இதுவும் கடந்து போகும். நல்ல சக்தி அப்படி இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். மாற வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதான் என்ன நடக்குது. சூறாவளி, போர், 2020 எல்லாத்தையும் காப்பாற்றுறாங்க. உலகத்தையே காப்பாற்றுறாங்க. பயங்கரமான வைரஸ்லேருந்து உலகத்திலே காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பூஸ்டர் போட்டாங்க, வேக்சினை போட்டாங்க, அந்த செக்அப் பண்ணீங்க, மூக்குக்குள்ளே ஒயர்லாம் விட்டு பார்த்தாங்க, அது செஞ்சாங்க, வேக்சினை போட்டாங்க, அது போடுங்க, மேஸ்கை போடுங்க, அது போடுங்க. நாங்கள் இப்போ போய் இஷ்டப்பட சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. யுக்ரைன் ரஷ்யா போர் சுட்டு தள்ளியிருக்காங்க. செய்தியில் பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம். செய்தியில், டிவியில், பேப்பரில், சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். ஏன் இன்னும் ஏமாந்துருக்கீங்க? இன்னும் ஏமாந்துருக்கீங்க? ஏமாந்தீங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். யாரும் நம்மளை காப்பாற்ற போகிறதில்ல. நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ். உங்கள் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் ஆரோக்கியம், உங்கள் சுதந்திரம், உங்கள் மன அமைதி, உங்கள் மன நிம்மதி, உங்கள் சந்தோஷம், அடுத்த ஜெனரேஷனோட மன நிம்மதி, அவங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை, சிறப்பான ஒரு இடம் பூமியில் வேணும். ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அது சில பேர் தடுக்கிக்கிட்டு இருக்காங்க. சிறப்பான ஒரு இடம் பூமியில் நமக்கு கிடச்சிருச்சு. பிறந்தோன்னே அது இருக்குது. ஆனால் சில பேர் அதை நம்மகிட்ட பறிக்க பார்க்குறாங்க. அதுதான் இது காரணம். நமக்கு கொடுத்த எல்லா வளங்கள், எல்லா நன்மைகள், எல்லா நன்மைகள், எல்லா சிறப்பான விஷயங்களும் ஒரு கூட்டம் பறிக்க பார்க்குதுங்கிட்டு. அதிலே நீங்கள் தப்பிக்கணும்னா உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில் வச்சுக்கணும். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். ஓகே, சிறப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஆனந்தமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, சுதந்திரமாக இருங்க, தன்னம்பிக்கையோட தைரியமாக இருங்க, நிறைய பிரார்த்தனைகள் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். சந்திப்பு மாட்ட வீடியோவில் சந்திப்பு.